வீரயுக நாயகன் வேள்பாரி பாகம் 59. இப்போ நம்ம பாரிக்கும் ஆதினிக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணமான கையோட நம்ம மேலகன் வந்துட்டு ஆதினிய பரம்பமலைக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவ்வளோ நாள் நான் அவருடைய பேரை மேலழகன் மேலழகன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக அவருடைய பேர் மேலகன் தான். நான் தான் இவ்வளோ நாள் தப்பாக சொல்லியிருக்கேங்க. பொதுவாகவே இந்த பொதினி மலையிலிருந்து ஒரு பெண்ணை வந்துட்டு இன்னொரு ஊருக்கு அனுப்புகிறாங்க திருமணமாகி அப்படின்னா கூடவே வந்துட்டு 18 குடிகளையும் சேர்த்து அனுப்புவாங்களாம். அதுதான் அவங்களுடைய குல மரபு. அதில் பச்சிலை, தாதுக்கள், உடற்கூறுகள், உலோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 18 வகை மருத்துவ குடியினரையுமே வந்துட்டு சேர்த்து அனுப்புகிறாரு நம்ம மேலகன். இப்போ அப்படியே வந்து பார்த்தோன்னா அவங்க பொதினி மலையிலிருந்து பரம்பு மலைக்கு வராங்க. பரம்பு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். தான் குலத்தலைவனுக்கு வந்துட்டு ஒரு துணை கிடச்சிட்டாங்க, கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப கோலாகலமாக அந்த ஒரு விழாவை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு மெத்தையுமே வந்து பார்த்தோன்னா ஏற்பாடு செய்யப்படுது. யாருக்கு? நம்ம பாரிக்கும் ஆதினிக்குமே. பரம்பு மக்கள் அந்த மெத்தையை எப்படி ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, முதல்ல மஞ்சள் நிறத்தில் உள்ள ஆவாரம்பூவையும், நீல நிறத்தில் உள்ள அத்திப்பூவையும், வெண்மை நிறத்தில் உள்ள வெண்டாளை பூவையும், சிவப்பு நிறத்தில் உள்ள செந்தாழை பூவையும் வச்சு அந்த ஒரு படுக்கையை ரெடி பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறக்கே ஏதோ மாயப்படுக்கை மாதிரி இருந்துச்சாம். அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா அழகாகவே பண்ணியிருந்தாங்களாம். கூடவே இவங்களுமே பொதினி மலையிலிருந்துமே சில மெத்தைகளை அனுப்பி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பூவால் ஆனதான். அந்த குறிஞ்சி பூங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்குமா. அது பூக்கிறப்ப அந்த காமத்தினுடைய உணர்வு வந்துட்டு காடு முழுக்குமே பரவுமாமா. அந்த மாதிரியான காமத்துக்கு ஒத்து போகிற மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி பூவை வச்சு இவங்களுமே மெத்தையை ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க நம்ம பொதினி மலையை சேர்ந்தவங்க. இந்த படுக்கையை வந்து பார்த்தீங்கன்னா மேன் மாடத்தில் அமைச்சிருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு முதல் இரவுமே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் அன்று இரவுமே ஆகுது. அந்த இரவு நேரத்தில் எல்லாரும் அமைதியாக இருக்கிறப்போ நம்ம பாரியும் நம்ம ஆதினியும் வந்து பார்த்தோன்னா அந்த படுக்கையில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம பாரிக்கு வந்துட்டு ஒரு யோசனை தோணுது. திடீர்னு வந்து பார்த்தோன்னா அந்த மாடத்திலிருந்து கீழே இறங்குறான் நம்ம பாரி. கூடவே வந்து பார்த்தோன்னா ஆதினியுமே கீழே இறங்குறாங்க. உடனே வந்துட்டு வீரர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு தேரை காட்டி அந்த தேரில் போயிட்டு குதிரைகளை பூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுமே வந்துட்டு குதிரைகளை எடுத்துகிட்டு வந்து அந்த தேரில் பூட்டுறாங்க. உடனே வந்துட்டு நம்ம ஆதினியை அந்த தேரில் ஏறி உட்கார வச்சு இவரே வந்து பார்த்தோன்னா குதிரையை ஓட்டுறாரு. அந்த தேரோட்டியாக வந்து பார்த்தோன்னா பாரியே இருக்கார். அங்கிருந்து வந்து பார்த்தோன்னா உடனே கிளம்பி போகிறாங்க. பாரியும் ஆதினியும் மட்டும் தனியாக தேரில் வந்து பார்த்தோன்னா எங்கேயோ போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் அப்புறம் ஒரு சிலருமே வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்காங்க. எங்கடா போகிறான் இவன், இன்றைக்கி அவருக்கு முதலிரவு, அதை விட்டுட்டு இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கூப்பிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஏதோ சுற்றி காட்ட போவார் போல் இந்த பரம்பு நாட்டை அப்படிங்கிற மாதிரி நினச்சி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஆதினியும் நம்ம பாரியும் மட்டும் வந்து பார்த்தோன்னா தேரில் போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரமாக போகிறாங்க. பெரிய ஒரு மலை பிரதேசம் மாதிரி ஒன்று வருது. அங்கே வந்து பார்த்தோன்னா போகிறாரு. போய் ஒரு இடத்துல அந்த மலையுடைய உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா குதிரையை வந்து நிப்பாட்டிடுறாரு. அந்த தேரையுமே நிப்பாட்டிடுறாரு. நிப்பாட்டிட்டு அந்த குதிரையை வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்லேருந்து அவுத்து விட்டுறாரு. அவுத்து விட்டுட்டு நீ இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இறக்கி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம பாரி. அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஆதினி கேட்குறாங்க, தேரில் என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க சரி, அந்த குதிரையை தேர்லையே இல்லாமல் தேர்லேருந்து எதுக்கு அவுத்து விட்டீங்க, அந்த குதிரை காட்டுக்குள்ளே தப்பிச்சு போயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அது போகவே போகாது. ஏன்னா இந்த மலை உச்சியை சுற்றி மட்டும்தான் முயற்புல் அப்படிங்கிற ஒரு வகை புல் இருக்காமா. அந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு ரொம்ப பிடிச்ச உணவாமா. அதனால் அந்த முயற்புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு இந்த சுற்று வட்டாரத்தில் தான் அதை சுற்றிக்கிட்டு இருக்குமே தவிர காட்டுக்குள்ளெல்லாம் அது ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நம்ம பாரி. அதை கேட்ட உடனே நம்ம ஆதினி வந்துட்டு ரொம்பவுமே ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் யோசிக்கிற திறன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இப்போ அப்படியே நம்ம பாரி கூடவே வந்து பார்த்தோன்னா ஆதினி போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கிறப்பவே ஏன் இந்த அர்த்தராத்திரி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது வரைக்கும் யாரும் பார்க்காத மாதிரியான ஒரு பேரதிசயத்தை நான் உனக்கு காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்கிறாரு. அது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாயிடுது நம்ம ஆதினிக்கு. என்ன அப்படி என்ன காட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அது இன்னும் இருட்டாகணும், இது ஒரு மாதிரி மாலை பொழுதில் தான் இருக்குது, இன்னும் இருட்டாக இருட்டாக தான் அதை வந்து நம்ம காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னங்க சொல்கிறீங்க, இருட்டில் அப்படி என்ன காட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதாவது உங்கள் ஊரில் அதாவது பொதினி மலையில் நீ ஒரு அதிசயத்தை காட்டின, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பௌர்ணமியாக இருந்துச்சு. அந்த பௌர்ணமி நிலவில் உச்சி மலையிலிருந்து அந்த பறக்கும் நகாப்பறங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்துச்சு இல்லையா, அது பௌர்ணமியில் நீ காட்டின. ஆனால் எங்கள் ஊரில் அந்த அதிசயத்தை பார்க்கணுன்னா அமாவாசை அன்னைக்கு தான் பார்க்க முடியும், அப்படியே கும்மி இருட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அந்த அதிசயத்தை உன்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஆதினிக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. அப்படி என்னன்னா இந்த இருட்டில் என்னத்தடா இவன் காட்ட போகிறான் அப்படிங்கிற மாதிரி கூடவே போயிட்டுருக்காங்க. ரொம்பவுமே இப்போ வந்து பார்த்தோன்னா இருட்டாக ஆரம்பிக்குது. சரியான நேரம் இதுதான், இப்போ ரொம்ப இருட்டாயிருச்சு, இப்போ நீ என் கூட வந்தீங்கன்னா அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஆதினி வந்துட்டு
நம்ம பாரியுடைய கைகள புடிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான் தைரியம் அவங்களுக்கு. ஏன்னா பயங்கர இருட்டாயிருச்சு. பாரியுடைய கை தான் புடிச்சிட்டுருக்காங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு ஒரே தைரியமா இருக்கு. இப்ப அப்படியே மெல்ல மெல்ல போறாங்க. அந்த பாதையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சரிகளான பாதையா இருக்கு. பள்ளம், மேடெல்லாம் இருக்கிற பாதையா இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா நடந்து நடந்து போறாங்க. அதுவும் இருட்டிக்கிட்டே வருது. ஒரு மாலை நேரத்தில இருந்தது அப்படியே பயங்கர ராத்திரியா வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. இப்ப அப்படியே போய்க்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில தான் நம்ம ஆதினி வந்துட்டு ரொம்ப நேரமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. "அப்படி என்ன அதிசயத்த இருட்டுல காட்டப் போறீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டே இருக்க, நான் சொல்லிட்டேன்னா வந்துட்டு உனக்கு அந்த சர்ப்ரைஸ் போயிரும்ல்ல. நீ ஃபர்ஸ்ட் டைம் நேர்ல பார்க்குறப்ப தான் அது நல்லாருக்கும். நான் முன்னாடியே சொல்ட்டேன்னா உனக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும்ன்னா, "பரவால்ல சொல்லுங்க, சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஆதினி கேட்டுக்கிட்டே வர, சரி வேற வழி இல்லாம வந்து பார்த்தோன்னா, பாரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, இராவெரி மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்காம். அந்த மரம் வந்துட்டு பகல்ல அந்த சூரிய ஒளி இருக்கு இல்லையா? அந்த ஒளிய வந்துட்டு உள்வாங்கி வச்சுக்குமாம். இரவு நேரத்தில அந்த மரம் வந்துட்டு அதனுடைய இலைகள்ல வந்து அந்த ஒளிய வந்து ஒளிர விடும். அப்படி ஒளிர விடும்போது அது அப்படியே மின்னும். இருட்டு நேரத்தில வந்து பார்த்தோன்னா, அப்படியே பயங்கரமா வந்து பார்த்தோன்னா, அந்த மரம் மின்னும். அந்த மரத்த காட்டுறக்கு தான் உன்ன கூட்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, ஆஹா! இப்படியெல்லாம் கூட மரம் இருக்கா? ஒளிய காலை நேரத்தில உள்வாங்கி, இரவு நேரத்தில ஒளிர விடக்கூடிய மரம். இது அதிசயமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரத்த பார்க்கணும்னு சொல்லி அவ்ளோ ஆர்வமா வராங்க நம்ம ஆதினி. இவங்க வந்துட்டு பறம்பு மலைக்கு வர்றப்போ என்ன பார்த்துருப்பாங்கன்னா, அந்த மரத்தினுடைய இலைகள்ல வந்துட்டு ஒவ்வொரு இலைகள்லயுமே வந்து தண்ணீர் தேங்கி நின்னுச்சாம். அந்த மழைநீர் மழை பெஞ்சதுக்கப்புறம் தண்ணி அங்கங்க நிக்கும் இல்லையா? அந்த மாரி அந்த பறம்பு மலையுடைய ஒவ்வொரு இலைகள்லயுமே தண்ணி தேங்கி தேங்கி நின்னத பார்த்துக்கிட்டு வந்திருக்காங்க நம்ம ஆதினி. அப்படி தண்ணி தான் தேங்கி நிக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, இவரு என்னன்னா ஒளி வந்து பார்த்தீங்கன்னா தேங்கி நிக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்படி அந்த ஒளி வந்து மரம் ஃபுல்லா ஜொலிச்சதுன்னா, அது எவ்வளோ அழகா இருக்கும். அந்த இராவெரி மரத்தினுடைய அழக நான் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு ஆர்வத்தோட வராங்க நம்ம ஆதினி. அப்படியே அவங்க போய்க்கிட்டே இருக்காங்க, போய்க்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. இன்னும் எவ்வளோ தூரம் தான்ப்பா உள்ள போகணும்னு சொல்லி கேட்க, "இதோ வந்துட்டோம், வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில தான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழைய பார்த்த உடனே மேல பார்க்குறாரு, கும் இருட்டு. அப்படியே வந்துட்டு பயங்கரமான ஒரு இருட்டு. அங்க மழையுமே பெய்ய ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம பாரிக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரிய வருது. என்ன அப்படின்னா, நடுராத்திரி ஆயிருச்சோ என்னமோ அப்படிங்கிற மாரி பயப்படுறாரு. ஏன்னா, இவள தனியா ஒரே ஒரு பொண்ண மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அடர்ந்த காட்டுக்குள்ள இப்ப நடந்து போயிட்டுருக்காரு. நடுராத்திரி வேற ஆயிருச்சு. விலங்குகள் நடமாட்டம் வேற சுத்தி முத்தி இருந்துச்சுன்னா, என்ன ஆகுறது? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, இவளுக்கு நான் அந்த இராவெரி மரத்த காட்டணுங்கிற அந்த ஒரு ஆசையில, பொழுத நான் கணிக்காம விட்டுட்டேன். நேரம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு நான் கணிக்காம விட்டுட்டேன். இப்ப பார்த்தா நடுராத்திரி ஆகிரும் போல இருக்கே! அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே வராரு. திடீர்னு வந்து பார்த்தோன்னா, ஜோன்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே கொட 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 கொடன்னு மழை பேய ஆரம்பிக்குது. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெர்ல. பக்கத்துல வந்து பார்த்தோன்னா, ஒரு குகை ஒண்ணு இருக்கு. சரி அந்த குகைக்குள்ள போயிட்டு இன்னைக்கு தங்கிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள வந்து பார்த்தோன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த குகை என்னடான்னா உள்ள போய்க்கிட்டே இருக்கு. எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லே கண்டுபிடிக்க முடியல. அவ்ளோ தூரம் வந்து பார்த்தோன்னா அந்த குகை போகுது. நம்ம பாரிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கத்தி மட்டும் தான் இருக்கு கையில. அதாவது அவருடைய உறையில ஒரு கத்திய வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அது ஒண்ணே ஒண்ணு தான் அவர்கிட்ட இருக்கே தவிர, வேற எந்த ஆயுதமும் கையில இல்ல. கூட ஒரு பொண்ணு வேற இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெர்ல. சரி இன்னைக்கு அந்த குகையில நாம தங்கிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குகையில போய் தங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த குகைக்குள்ள போனக்கப்புறமா நம்ம ஆதினிக்கு கண்ணு நாம மூடி இருக்கோமா, கண்ணு தொறந்திருக்கோமான்னே தெரியலையாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கும்மிருட்டா இருந்துச்சாம். அந்த சமயத்தில அவங்களுக்கு பக்கத்தில இருந்த பாரியுடைய கைகள நல்லா இறுக்கமா புடிச்சுக்கிறாங்க. ஏன்னா கைய உட்டாச்சுன்னா அவ்வளோதான். எங்க பாரி இருக்கிறாரு, எங்க எந்த திசை இருக்குன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு கும்மிருட்டா வந்து பார்த்தோன்னா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 2 பேரும் நின்னுகிட்டு இருக்காங்க. சரி வந்து வசமா வந்து சிக்கிட்டோமோ! அப்படிங்கிற மாரி நம்ம பாரி யோசிக்கிறாரு. தப்பு பண்ணிட்டோமோ! இந்த அன்னைக்கு அதுவும் அமாவாசை அன்னைக்கு இவள தனியா கூப்பிட்டு வந்து இராவெரி மரத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு, இப்போ திக்கு திசை தெரியாம இந்த இரவுல வந்து தள்ளாட போறோம் அப்படிங்கிற மாரி, சரி இங்கேயே உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருட்டுல அந்த குகையிலே வந்து பார்த்தோன்னா, அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. வெளிய வந்து பார்த்தோன்னா, மழை பயங்கரமா பேஞ்சுகிட்டு இருக்கு. வெளிய போகவே முடியாது. அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா, மழை பேஞ்சுகிட்டு இருக்கு. அதுவும் காட்டுக்கு நடுவுல வேற இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாதப்ப தான் திடீர்னு அந்த குகைக்குள்ள இருந்து வந்து பார்த்தோன்னா, ஒரு ஒளி தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஒளிய பார்த்த உடனே நம்ம பாரிக்குன்னா அவ்ளோ ஒரு பயம் வந்துருச்சு. ஏதாவது விலங்கு கீது உள்ள இருந்து வருதா? இல்ல யாராவது மனுஷங்க இருக்காங்களா? உள்ள யாராவது தீப்பந்தத்த வச்சுட்டு இருக்காங்களா? ஏன்னா, அந்த ஒளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி செம்மை நிறம். அதாவது ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி தெரியுது. அத பார்த்த உடனே நம்ம பாரிக்கு என்னவா தான் இருக்கும்? அங்க என்ன இருக்கு? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு அந்த ஒளி வந்து பார்த்தோன்னா, அதிகரிக்க ஆரம்பிக்குது. அப்படியே கிட்ட வர ஆரம்பிக்குது. இவங்க உள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமா 2 பேரும் கைய புடிச்சுக்கிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒளிய நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஆளு அந்த வாள் மேல வந்து பார்த்தோன்னா கைய வைக்கிறாரு. வலது உறையில வந்து பார்த்தோன்னா, அவரு ஒரு கத்தி வச்சிருந்தார் இல்லையா? அந்த கத்தி மேல இப்ப கை இருக்கு. ஏதாவது வந்துச்சுன்னா எடுத்து சங்கறுத்தரலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல 2 பேரும் கைய புடிச்சுக்கிட்டு, அப்படியே வந்து பார்த்தோன்னா முன்னேறி போயிட்டுருக்காங்க. அந்த ஒளியும் வந்து பார்த்தோன்னா, இப்ப அதிகரிக்க ஆரம்பிக்குது. பெருசாக ஆரம்பிக்குது. இவங்க போறாங்க. அந்த ஒளி வருது. இவங்களும் கிட்ட கிட்ட போறாரு.
திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரிக்கு ஒரு வேளை இது அதுவா இருக்குமோ? அப்படிங்கிற மாரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆதினிக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன? ஏன் நம்மள பாரி வந்துட்டு இவ்வளோ தூரம் உள்ள கூட்டிட்டு போறான்? அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. நம்ம பாரிக்கு வந்துட்டு ஒரு வேளை இது அதுவா தான் இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகத்திலேயே முன்னாடி போறாரு. திடீர்னு அந்த ஒளி இன்னும் பெருசாகி ஒரு மாதிரி கூர் முனைய வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒளி அடையுது. ஒரு மாதிரி முக்கோணம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒளி தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரிக்கு ஒரு விஷயம் புரியுது. இது அதே தான், இது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவருக்கு கத்தணும் போல தோணுது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய கைகள வாள் மேல வச்சிருந்தார்ல, அந்த கைய எடுத்து ஆதினியுடைய தோள் மேல வைக்கிறாரு நம்ம பாரி. ஒரு மாதிரி பயங்கரமா கத்தணும் அப்படிங்கிற மாரி அவருக்கு தோணுது. ஆனா கத்திட்டா ஆதினி பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மகிழ்ச்சிய வந்து பார்த்தோன்னா, அவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. நம்ம ஆதினி கேட்குறாங்க, "என்னாச்சு? ஏன் என்னாச்சு? என்ன அது?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம பாரி சொல்றாரு, "அதாவது இந்த உலகத்திலேயே ஒரு சிலரால மட்டும் பார்க்கக்கூட ஒரு காட்சிய நம்ம 2 பேரும் இன்னைக்கு பார்க்க போறோம்." அப்படிங்கிற மாரி ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றாரு. "என்னது அது? அப்படி என்னத்த நம்ம பார்க்க போறோம்?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே இருக்க அப்படியே மெல்லமா வந்து பார்த்தோன்னா, அந்த ஒளி இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள போறாரு. போனா ஒரு பாம்பு. அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஜொலிக்குது. அப்படியே வந்து பார்த்தோன்னா, ஃபுல்லா மஞ்சள் நிறத்தில வந்து பார்த்தோன்னா, இப்ப அந்த குகையே வந்துட்டு நல்லா வெளிச்சமா இருக்கு. அந்த பாம்பு நடுவுல இருக்கு. இந்த பாம்பு தான் வந்துட்டு வெண்சாரை அப்படிங்கிற ஒரு பாம்பு. இந்த பாம்பு நாகர்குடியினருடைய குலதெய்வம். இந்த நாகர்குடியினர் வந்துட்டு, இந்த குலதெய்வத்த பார்த்தவங்க ரொம்ப நாள் சந்தோஷமா வந்துட்டு சாகாம ரொம்ப நாள் வாழ்வாங்களாம். அவ்ளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா அந்த நாகம். அந்த நாகத்த கண்ணால பார்த்தாவே, அவ்ளோ ஒரு நீண்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு குலதெய்வத்த தான் நம்ம இப்ப பார்த்துட்டுருக்கோம். இது நாகர்குடியினருடைய ஒரு வரம். இந்த இந்த பாம்ப பார்க்கறது அவங்களுடைய வரம். வாழ்க்கையில எவனோ ஒருத்தன் தான் பார்ப்பானாம். அந்த மாதிரியான ஒரு வரத்த வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி, ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரி சொல்றாரு. அந்த வார்த்தைய கேட்ட உடனே நம்ம ஆதினிக்கும் பயங்கரமான சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்த நம்ம பார்த்துட்டோமா? அதாவது உலகத்திலே ஒரு 2, 3 பேர் தான் அத பார்த்துருப்பாங்களாம். அந்த ரேஞ்சுக்கு ஒரு ரேரான ஒரு இன்சிடென்ட் அது. அத வந்துட்டு இப்ப நம்ம ஆதினி, நம்ம பாரி 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ, ஆதினிக்கு ரொம்ப சந்தோஷம். அத விட பயங்கர சந்தோஷத்துல நம்ம பாரியும் இருக்காரு. இப்ப அப்படியே வந்து பார்த்தோன்னா, அந்த வெண்சாரை அப்படிங்கிற பாம்ப வந்துட்டு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ, இன்னொரு பாம்பு வருது. அதுவுமே வந்து பார்த்தோன்னா, பயங்கர ஒரு வெளிச்சத்தோட வருது. இந்த 2 பாம்பும் வந்து பார்த்தோன்னா, இப்ப நல்லா மிங்கிள் ஆகி, உடல் வந்து பார்த்தோன்னா, ஒண்ணோட ஒண்ணு முறுக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பார்த்தோன்னா, காமம் அப்படிங்கிற உணர்வு அந்த காடு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குதாம். அப்பதான் நம்ம ஆதினியுடைய கால்கள்ல தண்டை இருக்கும் இல்லையா? அதாவது கொலுசு மாதிரி அப்ப தண்டைன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒலிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆதினி வந்துட்டு ஒலி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒலி கேட்டு கூட அந்த நாகங்கள் விலகவில்லையாம். அது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காமத்தில மூழ்கி ஒண்ணோட ஒண்ணு பின்னிட்டு இருந்துச்சாம்.